திடீர் விருந்தாளிகள் வியந்து சாப்பிட்டு பாராட்டிய பலகாரம். ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம், 5-6 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி பெருசாக இல்லாமல் தடிமனாகவும் இல்லாமல் சன்னமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட அரைச்செடுத்த பச்சை மிளகாய் இஞ்சி விழுதை சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கூடவே 10 பாதாம் 10 முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே ஒன்றும் பாதியமாக கோஸை அரைச்சி சேர்த்துட்டு இதோட அரை கப் அளவுக்கு ரவை, கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்த பிறகு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றி மாவுகளில் கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர், ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து மாவை இறுக்கமாக ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்து இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க. எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் தட்டையாக, ரொம்ப தடிமனாகவும் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இது மாதிரி தட்டையாக தட்டி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்குள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். எப்போது ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டா செய்யாமல் கொஞ்சம் முற்றிலும் புதுமையான சுவையில் ஈஸியாக இப்படி செய்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்வீங்க.